அனைத்து உறவுகளுக்குமே வணக்கம். மீண்டும் ஒரு புதிய காணொளியூடாக உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. நீங்க எனக்கு என்ன காணொளி பார்க்க போறீங்க சொன்னா, மரவள்ளி கிழங்க வச்சு இன்றைக்கு நான் மரவள்ளி கிழங்கு பிரட்டெல்லாம் உங்களுக்கு நான் செய்து காட்ட போறேன். அதுதான் இந்த வீடியோல நீங்க முழுமையா பார்க்க போறீங்க. அதோட நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, எங்களோட பிஆர் பிளாக் யூடியூப் சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. அதோட பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற ஒவ்வொரு காணொலியுமே நீங்க தொடர்ந்து பார்க்கக்கூடியா இருக்கும். ஓகே, நாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். நான் இப்ப வந்து 2 மரவள்ளி கிழங்கு எடுத்து வச்சுக்கணும். இது வந்து அரை கிலோவுக்கு கொஞ்சம் கூட தான் இருக்குது. இப்ப இந்த 2 கிழங்குலையும் தான் அன்றைக்கு மரவள்ளி பிரட்டல் வந்து செய்யப்படுறேன். இது வந்து சோறோடையும் சாப்பிடலாம். நாங்க நார்மலா வந்து பின்னேரத்துல பிளேண்டியோ டீயோ அது குடிக்கும் போதும் இது செய்து நாங்க சாப்பிடலாம். இப்ப அதான் நான் செய்ய போறேன். இப்ப நாங்க முதல்ல என்ன செய்யணும்னு சொன்னா, மரவள்ளி கிழங்க வட்டி எடுக்கணும். இப்ப வந்து மரவள்ளி கிழங்க துண்டு துண்டா வெட்டுவோம். நல்ல மாப்பிடிப்பான கிழங்கு. இனி வந்து இந்த தோலை வந்து ஈஸியா நாங்கள் உரிச்செடுக்கலாம். பாத்தீங்களா, நல்ல முத்த கிழங்குன்றபடியா தான் இந்த கிழங்குல வந்து இந்த உள்ளுக்கு இருக்கிற அந்த தோல் வந்து பிஞ்சு கிழங்குன்னா ஒட்டுப்பட்டுரும், முத்த கிழங்குன்னா ஒட்டுப்படாது. பாத்தீங்களா, நல்ல வடிவா உரிச்சு எடுத்துட்டேன். இதே போல எல்லாத்தையுமே உரிச்செடுக்கணும். இப்ப கிழங்கு எல்லாத்தையுமே நல்ல வடிவா உரிச்சு எடுத்துன்னு இதை வந்து இப்ப நாங்க 2ஆ வெட்டுவோம். ஏன்னு சொன்னா அவியறதுக்கு வந்து ஈஸியா இருக்கும். 2ஆ வெட்டிட்டு நாங்க அவிச்சோம்னு சொன்னா பக்கன்னு வந்து அவிஞ்சிடும். அதுக்காண்டிதான் இப்ப சின்ன சின்ன வட்டி அவிச்சோம்னு சொன்னா கிழங்கு வந்து கரைஞ்சிடும். அதால நாங்க 2ஆவே வெட்டிட்டு அவிப்போம். இப்ப வந்து வெட்டின கிழங்க வந்து நல்ல வடிவா கழுவி எடுக்கணும். இப்ப நல்ல வடிவா வெட்டின கிழங்கு எல்லாம் கழுவுவோம். கழுவிட்டு ஒரு சட்டிக்குள்ள வந்து போடுவோம் அவிக்கிறதுக்காண்டி. இப்ப வந்து கழுவின என்ன சொல்றது, கழுவின கிழங்கு வந்து இந்த சட்டிக்குள்ள போட்டுக்கோம். இந்த சட்டிக்கு தான் வந்து அவிக்க போறோம். இனி வந்து நாங்கள் அடுப்பை மூட்டிட்டு கிழங்க தண்ணி ஊற்றி அவிய வைப்போம். இப்ப அடுப்பை வந்து மூட்டிட்டு கிழங்கு அவிய வைப்போம். அதுக்கு முதல் நாங்கள் கிழங்குக்கு வந்து தண்ணி விடணும். தேவையான அளவு தண்ணி, கிழங்கு அவியக்கூடிய அளவுக்கு நாங்கள் வந்து தண்ணி விடணும். இப்ப வந்து தேவையான அளவு தண்ணி விட்டாச்சு. இனி அப்படியே தூக்கி அடுப்புல வைப்போம். கிழங்கு வந்து நல்லா அவியணும். அவியட்டும். நார்மலாவே எல்லாருக்குமே மரவள்ளி கிழங்கு நார்மலா அவிச்சிட்டு சாப்பிடவே எல்லாருக்கும் பிடிக்கும். அதே நாங்க இப்ப பிரட்டலா செய்து சாப்பிட சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவோம் இந்த சாப்பாடை. கிழங்கு வந்து அவிஞ்சு கொண்டிருக்கு. தண்ணி நல்லா கொதிச்சிட்டுது. இங்கால வந்து நாங்கள் மிச்ச தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுக்கணும். பாருங்க என்னென்ன பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுக்கணும்னு சொல்லி. முக்கியமான தேங்காய் வந்து திருவணும். இப்படியே போடக்கூடாது, திருவி பூ எடுக்கணும். அதோட பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு 6 செத்தல் எடுத்து வச்சுக்கணும். 6 இல்ல 7 செத்தல் இருக்குது. அதோட 2 பெரிய வெங்காயம். மற்றது பாத்தீங்கன்னு சொன்னா தேவையான அளவு பெருஞ்சீரகம் எடுத்து வச்சிருக்கிறேன். இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா கறிவேப்பிலை. மற்றது நாங்க உப்பு வந்து கிழங்கு அவியகிய வந்து போடுவோம். அது பிரச்சனை இல்லை. இனி நாங்க வெங்காயத்தை உரிச்சு நல்ல நீள வாக்குல வந்து வட்டி எடுக்கணும். வெங்காயத்தை வந்து உரிச்சிட்டு அப்படியே தண்ணிக்க போட்டுட்டு பெண்டு வெட்டுவோம். எங்கட வீட்டுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கிழங்கு வந்து பிரட்டினா கொஞ்சம் கூட மிஞ்சாது. எல்லாருக்குமே விட பிடிக்கும். கூட நாங்க மதியத்துல சோறு சமைக்க செய்யறதுன்னு சொன்னா பச்சை அரிசி சோறும் இந்த கிழங்கு பிரட்டலும் வந்து அவ்வளவு டேஸ்டா இருக்கு. இன்றைக்கு வந்து நாங்க பின்னேரம் தான் செய்யறேன். ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா பின்னேரம் நாங்க பிளேண்டியோட சாப்பிடறதுக்காண்டி. இப்படி நீள வாக்குல தான் வட்டி எடுக்கணும். சின்னனா வெட்டுறதை விட நீள வாக்குல வட்டி நாங்கள் இதை தாளிச்சு எடுத்தா தான் டேஸ்ட் கூடவா இருக்கும். ஏன்னு சொன்னா அந்த மரவள்ளி கிழங்கோட இந்த வெங்காயம் வந்து ஒட்டுப்பட்டு இருக்கு, நல்லா இருக்கு. வெங்காயம் வந்து நல்ல வடிவா நீள வாக்குல வட்டியாச்சு. இனி வந்து நாங்க செத்த மிளகாய வட்டி எடுப்போம். செத்த மிளகாய் கொஞ்சம் சின்னனா தான் வெட்டணும். ஏன்னு சொன்னா வெங்காயம் பொரிஞ்ச அப்புறம் நாங்க வந்து செத்தல் போடணும்.
கிழங்கு வந்து அவிஞ்சு கொண்டு இருக்கு. நல்லா தண்ணியும் கொதிச்சுட்டு அதோட நல்ல மாப்பிடிப்பான கிழங்கு போலக்கு பக்கம் அவிஞ்சு கொண்டு வருது. இப்ப நாங்க நார்மலா சாப்பிடுறோன்னு சொன்னா இதுக்குள்ள ஒரு பச்சை மிளகாயை வெட்டி போட்டுட்டு சாப்பிட்டாலே நல்ல டேஸ்டா இருக்கும். நாங்க நார்மலா கிழங்கு சம்பளம் சாப்பிடுவோம் தானே, நல்லா இருக்கும். இது வந்து கிழங்குக்கு தேங்காய் துருவல். தேங்காய் பூவும் கட்டாயம் போடணும். கிழங்கு வந்து இப்ப அவிஞ்சிட்டோன்ற திறந்து பார்ப்போம். கிழங்கு நாங்க உப்பு சேர்ப்போம், தேவையான அளவு கல் உப்பு. உப்பு போட்டா அவியா அந்த மரவள்ளி கிழங்கு இல்லை எந்த ஒரு பொருளுக்குமே கொஞ்சம் அவிஞ்ச அப்புறம் நாங்க உப்பு போடணும். அப்பதான் நல்ல வடிவா அவி இல்லாட்டி வந்து தர கஞ்சி அப்படி அவிஞ்சிருக்கு கிழங்கு. நாங்க வேணும்னு சொன்னா பேண்டும் நாங்க கிழங்கு வந்து பிரட்டைக்கு உப்பு காணாடி போடலாம். இப்ப வந்து கொஞ்சம் உப்பு போட்டிருக்கிறேன். எங்களுக்கு வந்து இது போதுமான அளவு தான் நான் உப்பு போட்டிருக்கிறேன். இப்போ கிழங்கு அப்படி அவிஞ்சிட்டேன். என்ன ஒரு கொதிக்க நாங்கள் கிழங்க வந்து இறக்குவோம். என்ன சொன்னா ஆக வந்து இது கரைய வந்து அவிய விடக்கூடாது, கொஞ்சம் முட்டு பருவமா இருக்கணும். அப்பதான் கடிச்சு சாப்பிடக்க டேஸ்டா இருக்கும். ஆக கரைய விட்டோம்னு சொன்னா நாங்க பிரட்டைக்கு கிழங்கு எல்லாம் முடைஞ்சிடும். கிழங்கு வந்து சூப்பரா அவிஞ்சிட்டு நாங்க போய் இறக்குவோம். இறக்கி ஆற வைக்கணும் கிழங்க. கிழங்கு வந்து அவிஞ்சு நல்ல வடிவா ரெண்டா பிரிஞ்சிட்டு ரெண்டா போட்ட நாங்க இப்ப 4ஆ பிரிஞ்சு போயிருக்கு. கிழங்கு வந்து அப்படி அவிஞ்சிருக்கு பாத்தீங்களா, நல்ல மாவா கரையே இல்லை. நல்ல காலம் கொஞ்சம் மட்டும் கரைஞ்சிருக்கு, ஆனா கரைய விடக்கூடாது. இதுக்கு இப்ப கிழங்கு எல்லாம் இறக்கியாச்சு. எனக்கு கொஞ்சம் கிழங்கு ஆறணும். ஆறின பிறகுதான் நாங்க பிரட்டி எடுக்கணும். இப்ப வந்து அடுப்புல சட்டி வச்சாச்சு. நாங்க கிழங்கு பிரட்டுறதுக்கு சட்டி வந்து காயட்டும். கிழங்குக்கு முதல் உப்பு காணுமோன்னு பார்ப்போம். காணாட்டிக்கு நாங்க தூள் உப்பு வந்து சேர்க்கணும். சுடு ஊத்து பார்ப்போம். சின்ன கிழங்கு அது சாப்பிடுவோம். காணும், நல்ல வடிவா காணும். இப்ப வந்து சட்டி காஞ்சிட்டு அங்க தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் விடுவோம். இப்ப வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எண்ணெய் வந்து நல்லா கொதிச்சுட்டு நாங்க வெட்டி வச்ச வெங்காயத்தை முதல் போடுவோம். நல்லா பொரியட்டும். அதுக்கு முதல் நாங்க கிழங்க வந்து சின்ன சின்ன துண்டுகளா வந்து வெட்டி எடுக்கணும். பாத்தீங்களா, பெருசா வேர் இல்ல கிழங்குல, சின்ன நடுவேர் மட்டும் தான் இருக்கு. ஆக சின்ன வெட்ட கூட ஒரு அளவா நாங்க உருளைக்கிழங்கு எப்படி வெட்டுவோமோ அதே போல வெட்டுவோம். எப்படி அவிஞ்சிரு பாத்தீங்களா கிழங்கு. கிழங்கு நல்ல மாக்கிழங்கு வேற எப்படி இருக்கு. நான் கொஞ்சம் ஆக அவிய விடையில தானே கொஞ்சம் முட்டு பருவத்துல தான் எடுத்திருக்கேன். ஆனா நல்லா அவிஞ்சிருக்குங்க. எப்படி இருக்கும் சரியா சுடுவுதுங்க. அப்படியே போடுவான். வெங்காயம் வந்து இஞ்சால பொரியுது. கொஞ்சம் பொரிஞ்ச பிறகு செத்துல போடுவோம். இப்பயே போட்டா செத்தல் வந்து கருகிடும். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா வெங்காயம் வந்து முக்காத்திட்டம் வந்து பொரிஞ்சிட்டு நாங்கள் இப்ப செத்த மிளகாய், கருவேப்பிலை, பெருஞ்சீரகம் எல்லாத்தையும் சேர்ப்போம். நல்ல வடிவா கலந்து விடுவோம். நல்லா பொரியட்டும். இப்ப வந்து துருவி வச்ச தேங்காய் பூவை போடுவோம். அதோட பாத்தீங்கன்னு சொன்னா மிளகாத்தூள், எங்கட கறி மிளகாத்தூள் தான் நான் போட்டிருக்கேன். நீங்க வேணும்னு சொன்னா மஞ்சளும் சேர்க்கலாம். உரைப்புக்கு தேவையில்லைன்னு சொல்லுவாங்க, மஞ்சளும் சேர்க்கலாம். நான் வந்து இந்த கறி மிளகாத்தூள் தான் போட்டுக்கிறேன். எல்லாத்தையும் போட்டு கலந்து விடுவோம்.
நாங்க வந்து ஏன் இப்ப நான் வந்து இந்த கரிமிளகா தூளை முதல் போட்டேன்னு சொன்னா கொஞ்சம் அந்த தூள்ல வந்து ஒரு வெக்க மனம் மட்டும் இருக்குதானே. நாங்க கிழங்கு போட்ட பிறகு கரிமிளகா தூள் போட்டா அந்த கிழங்குல வந்து இந்த தூள் மனம் வந்து மணக்கும். அதனாலதான் முதல்ல நாங்கள் தேங்காய் பூவையும் இந்த மிளகாய் தூளையும் போட்டு இருக்கா இந்த வெங்காயங்களோட போட்டு ஒரு 2 கிண்டு கிண்டிட்டு அப்படியே கிழங்க தூக்கி போடுவோம். நாங்கள் கிழங்க போடுவோம். வெட்டி வச்ச நிறவள்ளி கிழங்கு போட்டுட்டு நல்ல வடிவா கலந்து விடணும். நல்ல கலர்ஃபுல்லா வரும். நல்ல வடிவா கலந்து விடுவோம். சூப்பரா வந்து மரவள்ளி கிழங்கு பிரட்டல் வந்து செய்து முடிச்சாச்சு. பாருங்க இப்படி இருக்குன்னு கிழங்கு. ஒவ்வொரு கிழங்கும் அப்படியே இருக்கு. ஒரு கிழங்கு கூடி அந்த கரைஞ்ச மாதிரி வேற ஏன்னு சொன்னா கொஞ்சம் முட்டு பெறுவதில் நாங்கள் இறக்கினபடியா. பாருங்க எப்படி இருக்குண்டு நாங்கள் இறக்குவோம். இறக்கிட்டு வேறொரு சட்டியில போடுவோம். பாருங்க எங்கட மரவள்ளிகள் அங்க பிரட்டல் வந்து சூப்பரா ரெடி ஆயிட்டு பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி செம்மையா இருக்கு. உப்பெல்லாம் நல்லா கணக்கா காணும், நல்லாவும் இருக்கு. நீங்களும் இதே போல வந்து மரவள்ளி கிழங்குல பிரட்டல் செய்து சாப்பிடு பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி. பாருங்க கொஞ்சம் எப்படி இருக்கு பாத்தீங்களா ஒவ்வொரு கிழங்கு செம்மையா இருக்குது. நாங்க பின்னேரம் பிளேண்டியை ஊத்திட்டு சாப்பிட போறோம். இப்பவே பின்னேரம் தான் எனக்கு கொஞ்சம் தான் பிளேண்டி ஊத்தணும். ஊத்திட்டு ஆளுக்கு ஒரு சட்டியில போட்டு நாங்க சாப்பிடுவோம். ஓகே உறவுகளே, நாங்களும் வந்து இதோட இந்த காணொலியை வந்து முடிச்சுக்கொள்றோம். மீண்டும் ஒரு புதிய காணொலியூடாக உங்களை நாங்கள் மீண்டும் சந்திக்கின்றோம். பாய்.